இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாள் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நாள், புதிய நாள். மீண்டும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் எம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை நீர் அரவணைத்து பாதுகாப்பதற்காக, எங்கள் மேல் உம்முடைய தூயாவின் அருளை தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடம் நீர் அன்பு செலுத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பல வேளைகளில் நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை, நீர் எங்களை அன்பு செய்ய மறப்பதில்லை. நாங்கள் ஒரு சில வேளைகளில் இந்த உலகத்தின் சந்ததியிலும் குழப்பங்களிலும் இந்த உலகத்தின் போக்கிலும் நாங்கள் செல்லும் போது நீர் எங்களை அரவணைத்து பாதுகாக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை இந்த நாளில் ஆசீர்வதி. ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பேரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். கிறிஸ்தவர்களின் துன்பம் என்பது ஆண்டவர் இயேசு சிலுவையில் இன்றும் பட வேண்டிய துன்பத்தை எனது உடலில் நான் அனுபவித்து நிறைவு செய்வது ஆகும். ஆக கிறிஸ்தவனின் துன்பம் என்பது சிலுவையின் நீட்சி, சிலுவை என்னில் நிறைவடைகிறது. எனவே சிலுவையை சுமக்காமல் இயேசுவை பின் செல்ல இயலாது. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னலம் துறந்து நாள்தோறும் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார்கள். தன்னலம் இருந்தால் கண்டிப்பாக இயேசுடைய சிலுவையை சுமக்க முடியாது. தமக்கென்றே வாழ்பவர்கள் அதை இழந்து விடுவார்கள். மாறாக சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றுபவர்கள் வாழ்வை கண்டடைவார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நான் இருப்பதும் இயங்குவதும் கடவுளால் மட்டுமே, நான் வாழ்வது கடவுளுக்காக மட்டுமே. துன்பம் முடிவல்ல, இன்பமே அதன் முடிவு. கல்வாரி முடிவல்ல, உயிர்ப்பே அதன் முடிவு. எனவே அன்பு மிக்கவர்களே, துன்பம், அதிகமான பேர் நாம் துன்பத்தை விரும்புவதில்லை. எப்போதும் இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, கல்வாரி இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. எனவே இன்றைய நாளிலே கிறிஸ்தவராக இருப்போம் என்றால் நாம் துன்புற்றே ஆக வேண்டும். காரணம், அந்த சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அருள் அப்பொழுதுதான் வெளிப்படும். கடவுள் நமக்காக துன்புற்றார், அதற்காக நாமும் தொடர்ந்து துன்புற வேண்டும். ஆனால் இந்த துன்பம் எல்லாம் சிலுவையில் நிறைவடைகின்றது. அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கின்றது. எனவே இந்த நாளிலே இந்த துன்பத்திற்கு அர்த்தம் உண்டு, இந்த துன்பத்திற்கு பொருள் உண்டு. இந்த துன்பம் சாதாரண துன்பம் அல்ல, நான் கடவுளுக்காக படுகின்ற துன்பம் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் அளவில்லாமல் நமக்கு கிடைக்கும். நாம் முணுமுணுக்க மாட்டோம், சகிப்புத்தன்மையோடு வாழ்வோம். எனவே இந்த அருளுக்காக கடவுளிடத்திலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.